திரைப்பட பாடலாசிரியர்களுள் தனி முத்திரை பதித்த மறைந்த கவிஞர் மாயவநாதனுக்கு தென்காசி மாவட்டத்தில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு நாடார் உறவின் முறை கூட்டமைப்பினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பூலாங்குளம் கிராமத்தில் பிறந்தவர் கவிஞர் மாயவநாதன். நடிகை சந்திரகாந்தாவின் நாடக குழுவிற்கு பாடல் எழுதிய மாயவநாதன் திரையுலகின் கவனத்தை ஈர்த்து 1960ஆம் ஆண்டு முதல் 1971ஆம் ஆண்டு வரை சில படங்களுக்கு பாடல் எழுதினார். இவர் எழுதிய அத்தனை பாடல்களும் அனைவரையும் கவர்ந்தது. படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்தில் தன்னிலவு தேனிறைக்க தாழை மடல் நீதளிக்க என்ற பாடல் மூலம் அறிமுகமாகி முதல் பாடலிலேயே முத்திரை பதித்தவர் கவிஞர் மாயவநாதன். பூலாங்குளம் கிராமத்தில் கவிஞர் மாயவநாதனின் 90வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் தலைவர் அகரக்கட்டு லூர்து நாடார் மற்றும் நிர்வாகிகள் பூலாங்குளத்தில் கவிஞர் மாயவநாதன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி அவரது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நெருங்கிய நண்பரான கவிஞர் மாயவநாதனுக்கு அவரது சொந்த ஊரான பூலாங்குளத்தில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் தலைவர் அகரக்கட்டு லூர்து நாடார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இலக்கிய கவிஞர் என்று போற்றப்பட்ட ஒரு கவிஞர் அவர்கள் மிக குறுகிய காலத்தில் இந்த உலகம் விட்டு சென்றாலும் அவர் எழுதிய கவிதைகள் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். கவிஞர் மாயவநாதன் அவர்கள் பிறந்த இந்த பூலாங்குளம் மண்ணிலே அவர்களுக்கு முழு திருவுருவச் சிலை தமிழக அரசு சார்பில் நிறுவ வேண்டும் என்று நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களை கேட்டு